ஹாய் ஆல். நான் இன்றைக்கி படித்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் 2 எலி எடுத்துக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எலிக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனால் ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்குறாங்க. ரெண்டாவது ஒரு எலிக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குறாங்க, ஹெல்த்தியான ஃபுட் தான் கொடுக்குறாங்க. 2 எலியும் போதுமான அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஒரு வருஷம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்க. 1 இயர்க்கு அப்புறமா 2 எலியையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஹெல்த் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எலி ஒரு வேளை தான் சாப்பிட்ருந்தாலுமே இந்த 3 வேளை சாப்பிட்ட எலியை விட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறத பார்க்குறாங்க. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி ஓகே இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சின்ன சேஞ்சோட இப்போ அந்த ஒரு வேளை சாப்பிட்ட எலிக்கு ஹெல்த்தி ஃபுட் இல்லாமல் ஜங்க் ஃபுட் கொடுக்குறாங்க. இந்த 3 வேளை சாப்பிட்ட எலிக்கு ஹெல்த்தி ஃபுட்டே கொடுக்குறாங்க. இப்படி 1 இயர் கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ திரும்ப அந்த 2 எலியும் எடுத்து செக் பண்ணும்போது ஒரு வேளை சாப்பிட்ட எலி ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருந்தாலுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறத பார்க்குறாங்க. இதிலிருந்து அவங்க கன்க்ளூட் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரு வேளை தான் சாப்பிட்ருந்தாலுமே போதுமான அளவுக்கு சாப்பிட்ருந்தாலுமே அது தன்னோட எனர்ஜியை சாப்பிட்ட ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டீஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அதோட எனர்ஜி நல்லிஃபை ஆகிடுது, ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகலை. இப்போ இந்த 3 வேளை சாப்பிட்ட எலி தன்னோட சாப்பிட்ற எக்ஸஸாக சாப்பிட்டு அந்த எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜியை ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. அது டே டு டே லைஃப்க்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலுமே அது எக்ஸஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஃபேட் லீட்ஸ் டு டிசீஸ். இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எந்த லெவலில் சாப்பிடணும், அதிகமான சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நம்ம யோசிக்காமல் போதுமான அளவுக்கு சாப்பிட பழகிக்கணும். 70லேருந்து 80% போதுமான அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது நம்ம டே டு டே லைஃபோட ஆக்டிவிட்டீஸ்னால அந்த எனர்ஜி நல்லிஃபை ஆகிடும், ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகாது. இது முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை ஃபாஸ்டிங் இருக்கிறதுனாலையோ இல்லை வாரத்துக்கு 2 முறை ஃபாஸ்டிங் இருக்கிறதுனால சம்டைம்ஸு நம்மளோட ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறதுனால நம்மளுடைய எனர்ஜி எக்ஸஸாக இருக்கிற எனர்ஜி ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகாமல் அது இருக்கிற யூட்டிலைசேஷனுக்கு அந்த எனர்ஜி எடுத்து நம்மளை நார்மலான ஒரு ஹெல்த்தோடு வச்சுக்கும். ஸோ இது நம்ம ரொம்ப அதிகமாக தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம், நான் அந்த எலிக்கு ஜங்க் ஃபுட் கொடுத்தாங்கன்னு சொன்னது நம்ம அப்படியே எடுத்துக்காமல் ஜங்க் ஃபுட் இஸ் நாட் குட் ஃபார் ஹஸ். அந்த எலிக்கு ட்ரை பண்ணாங்க, ப்ராப்ளம் இல்லை. நம்ம அதை ட்ரை பண்ணாமல் பார்த்துக்கலாம். நல்லதாக சாப்பிடுவோம், போதுமான அளவுக்கு சாப்பிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங் இருப்போம். கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த் நார்மலாக இருக்கும். எஸ், தேங்க்யூ ஃபார் ஆல். உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம எந்தெந்த டாபிக் பேசலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எனக்கு கூட என்கிட்ட சொல்லுங்கள். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவாக போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் ரிலேட்டடாக இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you for watching and thank you for sharing. Yes, bye.